ஹீலர் பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கூ சென்டர்லேருந்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன். ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னா வந்து தள்ளி போடுதல் அப்படின்றது பொருள்படும். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலை வந்து உடனே செய்ய மாட்டேங்கிறோம், போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்றது இருந்தது. இப்போ வந்து ரீசன்ட் டேஸில் ரீசன்ட் இயர்ஸ்னு சொல்லலாம் இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன்ற அந்த ஒரு வார்த்தை வந்துருச்சு. ஸோ எங்கே பார்த்தாலுமே வந்து வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்றது. ஸோ சிம்பிளாக சொல்லலாம் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னா தள்ளி போடுதல். ஒரு வேலை இல்லைனா எதுவாக இருந்தாலுமே அப்போ பண்ணணும் அப்படின்னா அதை வந்து தள்ளி போட்டு அப்புறமா பண்ணலாம் நினைக்கிறது அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன்ன்றது. ஸோ இது வந்து நம்ம படிக்கிறது இருக்கலாம், இல்லை ஒரு செய்கிற வேலையாக இருக்கலாம், எது வேணாலுமே இருக்கலாம். இந்த தள்ளி போடுதல் அப்படின்ற அந்த மனப்பான்மை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து சரி பண்ணலாம். அந்த சோம்பேறித்தனமாக இருக்கிறது இல்லை அப்புறமா பார்த்துக்கலான்ற அந்த எண்ணத்தை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சரி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான அக்குபஞ்சர் புள்ளிகள் 2 புள்ளிகள் வந்து இருக்கு. ஸோ அந்த புள்ளிகள் என்னன்றதும் வந்து பார்க்க போகிறோம். அதை தவிர இன்னொரு அக்குபஞ்சர் புள்ளியுமே வந்து இருக்கு. இது வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்குறது. ஏன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா வந்து இருக்கும்போது நல்லா எனர்ஜெட்டிக்காக வந்து இருப்பாங்க. ஸோ வேலையை வந்து தள்ளி போடலாம் அப்படின்றது இல்லாமல் சுறுசுறுப்பாக வந்து பண்ண முடியும். ஸோ இதோட முதல் அக்குபஞ்சர் புள்ளி வந்து என்ன அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா 1ன்ற புள்ளி. நான் இங்கே வந்து வீடியோலையும் காமிக்கிறோம், ஸ்க்ரீன்லேயுமே உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து கொடுக்கலாம். ஸோ முதல் அக்குபஞ்சர் புள்ளி வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா 1ன்ற புள்ளி இந்த இரு புருவ மத்திக்கு நடுவில் இருக்கிறது. இதை வந்து எப்படி ஸ்டிமுலேட் பண்ணோன்னா உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலால் நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு 1 to 2 minutes வந்து ஸ்டிமுலேட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா டியூ 20ன்ற இந்த தலை உச்சியில் இருக்கிற புள்ளி. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணோன்னா 2 காது மடல் இருக்கு இல்லையா, அதோட உச்சியில் இருந்து நீங்கள் அப்படியே சைடில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மூக்கு சைடுமே வந்து இங்கே வந்து இப்படி வெட்டுப்படும். இந்த இடத்துல இருக்குது 2 காது மடலோடைய இந்த ஸ்ட்ரெயிட் வந்துட்டோம் அப்படின்னா இந்த சென்டரில் இருக்கிற இந்த டியூ 20ன்ற இந்த புள்ளி, இந்த புள்ளியுமே நல்லா வந்து ஒரு 1 to 2 minutes வந்து ஸ்டிமுலேட் வந்து பண்ணிக்கலாம். அக்குப்ரெஷர் புள்ளிகள் எது சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 1லேருந்து 2 நிமிஷம் நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 3 to 4 minutes கூட பண்ணலாம். அடுத்த புள்ளி வந்து பார்த்தோம்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லா தூண்டும். இந்த புள்ளி வந்து கைகளில் வந்து இருக்குது. இந்த முழங்கை மூட்டு இருக்கு இல்லையா, இந்த முழங்கை மூட்டு, இந்த எல்போ, இந்த ஏரியாவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி மடக்கும் போது ஒரு க்ரீஸ் மாதிரி உருவாகுது இல்லையா, கை ரேகை மாதிரி உருவாகுது இல்லையா, இந்த ரேகையோட ஓரம், இந்த க்ரீஸோட ஓரமில் இருக்கிறது தான் வந்து இந்த LI11 அப்படின்ற இந்த புள்ளி. இது வந்து நல்லா இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி வந்து கொடுக்கும். இப்போ வந்து முத்ரா ஒன்றும் பார்க்கலாம். இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் பழக்கத்தை வந்து சரியாக வந்து சரி பண்ணுறது ப்ளஸ் வந்து அந்த ப்ரொக்ராஸ்டினேஷனையே வந்து தள்ளி போடுறது மட்டும் இல்லாமல் டோட்டலாக நிறுத்துறதுக்கான புள்ளி முத்ரா வந்து என்னென்னா மண் முத்திரை அப்படின்னு சொல்கிறது. நம்மளுடைய கைகளில் மோதிர விரலையும் தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, கட்டை விரலையும் 2 நுனியையும் இந்த மாதிரி வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறது தவறானது. இந்த மாதிரி 2 நுனியுமே இந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு மற்ற விரல்கள் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கணும். இந்த 2 கைகள்லையுமே வச்சுட்டு உங்களுடைய 2 தொடைகள் மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொசிஷனில் காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம், எப்பயுமே வந்து எம்டி ஸ்டமக்கில் பண்ணுறது தான் முத்திரைகள் பண்ணுறதுக்கான சிறந்த டைம். ஸோ அதனால் வந்து காலையில் 10 நிமிஷம், இரவு ஒரு நைட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 7 o'clock மேக்ஸிமம் பண்ணிவிடுங்க. பட் வந்து ஈவினிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. காலையில் அண்ட் ஈவினிங் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இந்த மண் முத்திரையை ஒரு 10 நிமிஷம் வந்து வைக்கும்போது இந்த தள்ளி போடலாம் அப்புறம் பண்ணலான்னு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நம்ம மனதிலேருந்து விலகி ஒரு செயல் பண்ணுறோம் அப்படின்னா உடனே வந்து செய்வோம். சில பேர் அலாரம் கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து 2-3 அலாரம் எல்லாம் வைப்பாங்க. பட் எந்த ஒரு அலாரத்துக்குமே எழுந்துக்க மாட்டாங்க. எழுந்து ஆஃப் பண்ணிவிட்டு தென் வந்து மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தள்ளி போடுதல் இல்லாமல் நம்ம எந்த ஒரு செயல் எடுத்தாலுமே உடனே வந்து சுறுசுறுப்பாக செய்ய உதவும் இந்த மண்முத்திரை ப்ளஸ் இப்போ உங்களுக்கு காமிச்ச இந்த அக்குப்ரெஷர் புள்ளிகள். அக்குபஞ்சர் தெரிஞ்சவங்க நீடில் வந்து போட்டுக்கலாம். அக்குபஞ்சர் தெரியாதவங்க இப்போ சொன்னது போல் ப்ரெஷர் பண்ணிங்கனாவே போதுமானது. நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய கான்டாக்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள். நன்றி.